நீங்கள் ஆர்பிஎம் பார்த்தாலே தெரியும், ஒரு இடத்துல ஸ்டேபிளாக எந்த ஒரு ஆட்டமுமே இல்லாமல் ஒரே இடத்துல ஆடுது. இது எதனாலண்டா நம்ம இன்ஜெக்டரு, ஃபியூல் பம்பு எல்லாமே அக்யூராக எல்லாமே பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணனால தான் இந்த மாதிரி ஓடுது. கஸ்டமருக்கு நீ இடையில அடைக்கவும் செய்யாது, வண்டி பிக்கப்பும் நல்லாயிருக்கும். ஹாய், நான் உங்கள் விஜய், ஜிபி மோட்டார்ஸ் யூடியூப் மெக்கானிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பல்சர் 150. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, வண்டி ரன்னிங்கில் ஒரு 2 மாதமாகவே என்ன பண்ணியிருக்கு, ரன்னிங்கில் போகையில் அடைச்சி ஓடி இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடையில் ஆஃப் ஆகிருந்திருக்கு. இப்போ என்ன போச்சுன்னா, துப்புராவே ஸ்டார்ட் ஆகலை. அதை நம்ம கடைக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த வண்டி தான் அப்படிங்க, பல்சர் 150 2022 மாடல் சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபு துப்புராவே ஒர்க் ஆகலை. செல்ஃபு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படியே மூஞ்சிடு வண்டி. நீங்கள் ஃபியூல் பம்ப்பு இந்த வண்டியில் பார்த்தோம்னா, கஸ்டமரை வச்சுட்டு ஃபியூல் பம்ப்பு டீப் அவுத்து பார்த்தோம். செல்ஃபு போடும்போது எந்த ஒரு பெட்ரோலுமே வரல. ஆனால் ஃபியூல் பம்ப்பு சவுண்டு கேட்குது. ஃபியூல் பம்ப்பு போகிறதுக்கு மொதல் காரணம் என்னன்னா, வண்டி நம்ம உள்ளே க்ளீன் பண்ணாமல் டஸ்ட்டு உள்ளே போகிறது. 2வது பேட்ரி வந்து நீங்கள் கரண்ட் விட்டு விட்டு வர்றது. 3வது இதில் ஏறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்காக இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த பைப்பு கீழே அடைச்சிருந்தாலோ வச்சுருந்தாலோ தண்ணி போகாமல் தண்ணி உள்ளே போகிறது. இப்படி தண்ணி உள்ளே போச்சுன்னா ஃபியூல் பம்பு மொத்தமாக ஒரு சொட்டு போனாலே ஃபியூல் பம்பு இன்ஜெக்டரு இது பூரா அடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி தான் அடியாகிறது. இதில் வந்து நம்ம சாவி ஆன் பண்ணும்போது சவுண்டு கேட்குது, ஃபியூல் பம்பு சவுண்டு கேட்குது. அதனால் நம்ம ஃபியூல் பம்பை சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரி பண்ணிவிட்டு பெட்ரோல் ப்ரெஷர் இங்காடி ஃபியூல் பம்பு நான் சாவியை ஆன் பண்ணி போடுறேன். மோட்ரு சவுண்டு கேட்குது, ஆனால் பெட்ரோல் வரல. ஒரு சொட்டு 2 சொட்டு வருது. மோட்ரு ஓடுது. இது மோட்ரு வேலை பார்த்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, மோட்ரு ஓடுது. அதனால் உள்ளே எதுவும் அடைச்சிருக்கா, டஸ்ட்டு அடைச்சிருக்கா, இல்லை தண்ணி போயிருக்கா, வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படி. வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி பலவலான்னு இருக்குது. கஸ்டமரே பண்ணாரா என்னான்னு தெரியல. சப்போஸ் உள்ளே தண்ணி போயிருந்துருக்கலாம். நம்ம டேங்கை கழட்டி ஃபியூல் பம்பு எப்படி வேலை பார்க்குறது, இல்லை என்ன அடைச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கழட்டியிருக்கோம். கழட்டி இங்கே சீட்டு உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ்னால் சீட்டை கழட்டி சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கஸ்டமரே கழுவுன மாதிரி தெரியுது. இது கஸ்டமரே கழுவுனாலும் இது டேங்க்குள்ளே எப்படி தண்ணி போகுதுன்னா, இது கஸ்டமரே கழுவி இருந்தாலும் டேங்க்குள்ளே எப்படி தண்ணி ஒரே வழிண்டா, சாவி நான் சொன்ன மாதிரி உள்ளே தண்ணி தான் போயிருந்துருக்கு. அது எப்படின்னு தண்ணி வெளியே போகாமல் டேங்க்குள்ளே போக காரணம் என்னான்டா, கீழடி இது ஒன்று பொல்யூஷன் ஓஸு. நம்ம பெட்ரோலை ஸ்டோர் பண்ணுறதுக்காக பொல்யூஷன் டிப்பு. இந்த டிப் பார்த்திங்கன்னா மேலே டேங்க் மூடியிலேருந்து ரிட்டன் வர டிப்பு. இந்த மூடியை நம்ம உரியும் போதோ அதுக்குள்ளே காற்று போகலை. ஃபியூல் பம்புக்குள்ளே தண்ணி தான் போயிருந்துருக்கும். தண்ணியை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கிடுவோம். ஃபியூல் பம்பை கழட்டுறதுக்கு முதல்ல உள்ளே இருக்க பெட்ரோல் எடுத்துக்கிடுவோம். இது நம்மளே ரெடி பண்ணது. அப்படியே மேலே வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கீழேயும் பெட்ரோல் மேலே நிற்கும். தண்ணி எப்பயும் முங்கிரும். அதனால் என்ன பண்ணும்டா, இன்ஜெக்டரு கீழே ஃபியூல் பம்பு இதில் போய் தண்ணி கீழே இருக்கனால டக்குன்னு தண்ணி போய் அடைக்கும். இன்னி இதை அப்படியே என்ன பண்ணுறோம், ஃபியூல் பம்பு இன்ஜெக்டரு எல்லாமே க்ளீன் பண்ணி மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷரு ஃபியூல் பம்பு இதெல்லாம் கழட்டிட்டு க்ளீன் பண்ணணும்.
க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ப்ரெஷர் இருக்குன்னு பார்ப்போம். ஃபியூல் பம்ப் கழட்டியாச்சு. கழட்டி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாஞ்ச் உள்ள பெட்ரோல் ஊற்றின பாஞ்ச் பார்த்தீங்கன்னா கரையான் இருக்குது. இது நம்ம அப்படியே எடுத்து மாட்டக்கூடாது. உள்ள கழட்டி இங்கே இருக்க நாப்பு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி மாட்டினா மட்டும் உள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் கழுவி காய வைக்கணும். காய வச்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் மாட்டினா மட்டும் ஃபியூல் பம்ப் பர்ஃபெக்டாக வேலை பார்க்கும். ஃபியூல் பம்ப் எக்ஸ்ட்ரா ப்ரெஷருக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஹோல்ஸில் உங்களுக்கு போய் தண்ணி வரனாலும் இங்கேருந்து அந்த ப்ரெஷர் வராது. மோட்டர் அதே மாதிரி எல்லாத்தையும் பெட்ரோல் வாஷ் பண்ணிடுவோம். கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒயிட் இருக்கணும். இந்த ஃபில்டரில் வந்து இந்த அளவுக்கு ஒயிட் இருந்தால் மட்டும்தான் டஸ்ட் இல்லை. நம்ம உள்ளே ஓடி அதே மாதிரி அடித்து ஊதி பார்த்துடணும் எது அடைச்சிருக்கா என்னன்னு. மோட்டரை பொறுத்தவரை பக்கத்தில் இப்படி போய் ஏர் அடிக்கக்கூடாது. கொஞ்சம் தூரமாகவே வச்சு பக்கத்தில் வச்சு ஏர் அடிக்கக்கூடாது. பக்கத்தில் வச்சு ஏர் அடிச்சிங்கன்னா மோட்டர் போயிடும். இந்த மோட்டர் நம்ம கழட்டையில் உள்ள வாசரு இதெல்லாம் ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கோங்க. வாசர்லாம் மாறிடக்கூடாது. மோட்டருக்கு ஒரு வாசரு ஓரிங்க ஒன்று, இந்த ஓரிங்க உள்ளே போட்டு நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டரை மோட்டர் எப்படி உருவணுமோ அதே மாதிரி கொண்டு போய் ஃபிட்டிங் பண்ணிடுவான். மோட்டர் பண்ணியாச்சு. ரெண்டாவது இந்த ஓரிங்க ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இல்லை ஃபியூல் பம்பு ரெடி பண்ணியாச்சு. இன்ஜெக்டர் ரெடி பண்ணிக்கிடுவோம். இன்ஜெக்டரு வந்து இந்த பல்சரை பொறுத்தளவுக்கு ரொம்ப உள்ளே இருக்கும். கொஞ்சம் பக்குவமாக தான் பண்ணணும். ஈஸியாக
இன்ஜெக்டர் மட்டும் வெளியே கழட்டி உரி எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூசி தான். இன்ஜெக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கலட்டி தெளிவாக கலவி பேட்டரியை வச்சு ப்ரெஷர் அடிக்க விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் 2040 வச்சு இந்த ஸ்ப்ரே அடிக்கிற இடத்த நல்லா க்ளீன் பண்ணி விட்டாலே போதும். பெட்ரோலுக்கும் க்ளீன் ஆகும். பெட்ரோலுக்கு அந்தளவு டெஸ்ட்டு போகாது. அதனால் இன்ஜெக்டர்னாலே 2040 ஸ்ப்ரே ஒன்றில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மேலாப்பில் காற்றடிச்சு க்ளீன் பண்ணிக்கிறோம். மேலே இருக்க கப்பை எடுத்துகிட்டு ஓஸில் கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுன்னா அது ரிட்டர்ன் போகிற மாதிரி லைட்டை அடிச்சுக்கிடுவான். நம்ம இதை உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. 4 மணி நேரம் 5 மணி நேரம் காய தான் போகுது. அதனால் நீங்கள் இதை கழட்டி அடிக்கின்ற அவசியம் இல்லை. காய வச்சாலே போதும். காய வச்சாச்சு உள்ளே செட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டரை பொறுத்தளவு நீங்கள் கழட்டையில் வாசரு, அதில் வர ஓரிங்கி இதெல்லாம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். வேறு வண்டின்னா தெளிவாக எடுத்துடலாம். இந்த வண்டிக்கு கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடியாது. ஏன்னா வயரிங் கிட்ட மொத்தமாகவே அந்த இன்ஜெக்டர்கிட்ட தான் லாக் ஆகிருக்கும். எப்படி கழட்டினோமே அதே போல் அதே மாதிரி வாசர் கீசர் எல்லாமே போட்டு டைட் பண்ணிடுவோம். இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த ப்ராசஸ் பண்ணலாட்டி நம்ம இத்தனை வேலையும் பார்த்தும் வேஸ்ட்டு தான். அது என்னண்டா பெட்ரோலுக்கு கீழே ஓவர்ஃப்ளோ ஆகி டேங்க் மூடியிலேருந்து கீழே வர அந்த லைனை சுத்தம் பண்ணணும். இதில் ஓஸில் அடைச்சிருக்கா அதில் அடைச்சிருக்கான்னு பார்ப்போம். ஓஸில் தான் அடைச்சிருக்கு. ஓஸில் எப்படி அடைக்கும்னா சில சமயம் குழவி போய் ஏதாச்சும் வண்டு கூடு கட்டும். அப்படி இல்லாட்டி நம்ம டேங்கை தூக்கி கவுத்தையில் எங்கேனாச்சும் நையிறது. இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த நஞ்ச இடம்தான். இப்படி நஞ்சு காற்று போகாமல் தண்ணி நீங்கள் மூடியிலேருந்து தண்ணி வெளியே போகாமல் இருந்தாலும் இந்த மாதிரி டேங்க்குள்ளே தண்ணி இறங்கும். இதை க்ளீன் பண்ணுவான். உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளேருந்து என்னென்னமோ வந்து விழுகுது. உள்ளே அடைச்சிருந்தது பார்த்தீங்கன்னா டேங்கில் இருக்க அந்த தூசி தான். டேங்கில் விழுகிற தூசி பூரா இந்த ஓஸில் வந்து அடைச்சிருந்தது. ஓஸை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பொல்யூஷன் டியூப்பில் லைட்டாக காற்று அங்கிட்ட பார்த்தா நம்ம டேங்கை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணாமல் அடிக்கக்கூடாது. அங்கிட்ட ஏர் வருதானே, இங்கிட்டிருந்து அடிக்கையில் இங்கிட்ட மூடி வெளியில் ஏர் வருதான்னு பார்த்துக்கிறோம். ஏர் நல்லா தான் வருது. அப்போ ஓஸில் தான் அடைச்சிருந்துருக்கு. அதே மாதிரி மேலே இருக்க எல்லா ஏரியாவும் க்ளீன் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீ கலட்டினதை எப்படி கலட்டினமோ அதே மாதிரி மாட்டிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். நீ மாட்டுறதையும் எடுத்தோம்னா நம்மளுக்கு நேரம் அதிகமாகும். அதனால் மாட்டிட்டு ஃபியூல் பம்போட இன்ஜெக்டரு ப்ரெஷரு எல்லாத்தையும் செக்அப் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். டேங்கில் இருக்க குறை பெட்ரோலையும் எடுத்துகிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வைக்கிறோம். காய வச்சோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் இருக்கிற தண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு.
எடுத்து உள்ளே ஏரில் அடித்தாச்சு. இருந்தாலும் உள்ளே இருக்க கொஞ்சம் நஞ்ச பெட்ரோல் பூரா அந்த வெயில் கொஞ்சம் நேரம் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சோம் காய வச்சோம்னா அந்த தண்ணி பூரா ஆவி ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து மாட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு முரட்டு சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம லைவ் வீடியோ எடுக்கையில் டேங்கை 4-5 தடவை ஓப்பன் பண்ணோம். ஆனால் டேங்கோட லாக் உடஞ்சி டேங்குக்குள்ளே விழுந்துருந்துருக்கு. அதை நம்ம டேங்க் மூடி லூஸாக இருந்ததை நம்ம கவனிக்கலை. லாஸ்ட்டில் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது இது டேங்குக்குள்ளே ஒன்றுன்னா வந்துச்சு. இது அதனால் தண்ணி இறங்கியிருக்கு. அதனால் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இது என்ன இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போய் இப்போ வாட்டர் சீரிஸ் அடிக்கும்போது மொத்தமாக தண்ணி உள்ளே போய் மொத்தமாக லாக் ஆகிருந்துருக்கு. இதை நம்ம இப்படியே விட்டோம்னா இன்ஜெக்டரு ஃபியூல் பம்பு ஃபுல்லாமே வேலையாகும். அதனால் மாற்றி விட்ருவோம். வண்டி வேலையை முடிச்சு லாக்கு போயிருந்துச்சு. கஸ்டமர் ஏற்கனவே இந்த எக்னிஷன் சாவி லாக்கு வந்து பூசு மாற்றிருப்பார் போல். டேங்கு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1300 வரும். 1500 1300 வரும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, இதை மாற்றாமையே இக்னிஷன் லாக்கு மட்டும் மாற்றிருக்காரு. இல்லாட்டி வேறு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், லாக்கு மட்டும் மாற்றிருந்துருக்கலாம். அப்போயே சேர்த்து கையோட இதையும் மாற்றிருந்துருக்கலாம். அதை மாற்றாமல் விட்டு தான் அது அப்படியே அந்த லப்பர் இதாகி உள்ளே தண்ணி போயிருந்துருக்கு. நம்ம இப்போ பூசு பார்த்துருக்கோம். லாக் செட்டும் பூசு பார்த்தாச்சு, வேலையை முடிச்சாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வண்டி ஒரே அடியில் அடிச்சிருச்சு. செல்ஃபும் அடிக்காமல் இருந்துச்சு. செல்ஃபுன்னு டக்குன்னு பேட்ரி லோவாக மாதிரி இருந்துச்சு. இப்போ செல்ஃபு வேலை பார்க்குது. மால் ஃபங்க்ஷன் லைட் எரியும். ஏன்னா ஏபிஎஸ் வேலையாக இருக்குது. ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அதுவும் பேடு எல்லாமே தேஞ்சு இதாகி போயிருக்கு. நம்ம கழுவுற நம்ம வண்டியை எல்லாமே பிரித்து ஒரு நாள் காய விட்டு இப்படி வேலை பார்க்குறது எதுக்காகன்னா நம்ம ரன்னிங்கில் எந்த ஒரு அடைப்புமே வராது. அதுக்கு ஒரு சாம்பிளுக்கு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஆர்பிஎம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரே இடத்துல ஆடாமல் ஸ்டேபிளாக நிற்கும். வண்டி ஓடுது. வண்டி ஓடிக்கிருக்கு. நீங்கள் ஆர்பிஎம் பார்த்தாலே தெரியும். ஒரு இடத்துல ஸ்டேபிளாக எந்த ஒரு ஆட்டமுமே இல்லாமல் ஒரே இடத்துல ஆடுது. இது எதனாலண்டா நம்ம இன்ஜெக்டரு ஃபியூல் பம்பு எல்லாமே அக்யூராக எல்லாமே பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணனால தான் இந்த மாதிரி ஓடுது. கஸ்டமருக்கு நீ இடையில அடைக்கவும் செய்யாது. வண்டி பிக்கப்பும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். குறை நிறைய எது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ரீப்ளை பண்ணிடுவோம்.